அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலை மாற்றத்தால் இந்த மே மாத ராசி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்குமா, தொழில் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் வெற்றியடைய என்ன செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 மாதம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போகிற மாதமாக அமையப்போகுது. உங்கள் லக்னாதிபதி சனி 3ஆம் வீட்டில் பலமாக இருந்து உங்களிடம் அபரிமிதமான தைரியத்தை நிரப்ப போகிறாரு. மே 11 அன்று செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது உங்கள் சொத்துக்களின் மதிப்பை அதிகரிக்க போகுது. ஆனால் மே 14 அன்று யோகக்காரகன் சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கும் மற்றும் மே 15 அன்று சூரியன் புதன் 5ஆம் வீட்டிற்கும் பிரவேசிக்கிறதால படைப்பாற்றல் மற்றும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு யோகக்காரகனும் கர்மாதிபதியுமான சுக்கிரன் மே 14 வரை பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதால மாதம் ஒரு பாதியில் உங்கள் தொழில் வாழ்க்கை ரொம்பவே ஆக்கப்பூர்வமாகவும் பாராட்டுகளுடனும் நகரும். நீங்கள் செய்யும் பணிகளுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் மே 14 அன்று சுக்கிரன் 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் மிதுனம் பிரவேசிக்கிறதால அலுவலக சூழல் மாறும். 6ஆம் வீடு சேவை ஸ்தானங்கிறதால உங்களுக்கு பொறுப்புகளும் வேலைப்பளவும் பெருமளவு அதிகரிக்கும். சக ஊழியர்களிடமிருந்து போட்டி இருந்தாலும் கூட லக்னாதிபதி சனி 3ல் இருக்கிறதால உங்கள் தைரியம் குறையாது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீங்க. மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ரியல் எஸ்டேட் மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் அற்புதமான லாபங்களை வழங்கும். மே 11 அன்று லாபம் மற்றும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் நிலம், குடியிருப்புகள், கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு காசு மழை பொழியும். கலைகள், ஊடகம், டிசைனிங் போன்ற சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு மே 15க்கு பிறகு போட்டி நிறைந்த சூழல் உருவாகும். உங்கள் சேவைகளுக்கு தகுந்த நிதி பலன் கிடைத்தாலும் கூட அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கும். ஒப்பந்தங்கள் செய்யும் போது தகவல் தொடர்பு பிழைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேலும் நிதிநிலை மற்றும் பணலாபம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதால திட்டமிடாத செலவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மே 14 வரைக்கும் வீட்டு தேவைகளுக்காகவோ அல்லது வாகனங்களுக்காகவோ அதிக பணம் செலவாகும். இருந்தாலும் மே 11 அன்று செவ்வாய் பலம் பெறுவதால் அசையா சொத்துக்கள் மூலமாக பணலாபம் உங்களுக்கு இருக்கும். சொத்துக்களை வாங்கிறது அல்லது விற்கிறது லாபத்தை தரும். மே 15க்கு பிறகு அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் வீட்டுக்கு போகிறதால ஊக வணிகம், அதாவது ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் திடீர் லாபங்களும் நஷ்டங்களும் ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மே 14க்கு பிறகு கவனமாக இருக்கணும். நீங்கள் 6ஆம் வீட்டில் ரோகஸ்தானம் மிதுனம், குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது. அதனால் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், சர்க்கரை நோய் அல்லது ஜீரண கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இனிப்பு பண்டங்கள் மற்றும் ஜங்க் உணவுகளை தவிர்க்கிறது அவசியம். மேலும் 4ஆம் வீட்டில் செவ்வாயின் சஞ்சாரத்தால் நெஞ்செரிச்சல் அல்லது இரத்த அழுத்தம், பிபி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி சனி 3ல் பலமாக இருக்கிறதால எந்த நோய் வந்தாலும் விரைவில் குணமடைவீங்க. நீங்கள் ஆயுளுக்கு எந்த பங்கமும் இருக்காதுங்க. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, சுகஸ்தானமான 4ஆம் வீடு மேஷராசியில் செவ்வாய் மற்றும் மே 14 வரை உச்ச சூரியன் தாக்கத்தால் வீட்டின் சூழல் கொஞ்சம் சூடாதாங்க இருக்கும். அகங்காரமான வாக்குவாதங்கள், குறிப்பாக தாயாரோட அல்லது குடும்ப பெரியவர்களோட பிணக்குகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அவர்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால உங்கள் பேச்சில் கடுமை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மே 15க்கு பிறகு சூரியன் 5ஆம் வீட்டில், அதாவது புத்திரஸ்தானம் பிரவேசிக்கிறதால குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அவர்களின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துவீங்க. மேலும் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 15 அன்று வித்யாஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் பாக்கியாதிபதி புதன் இணையிறது புதாத்திய யோகத்தை உண்டாக்குது. மாணவர்களுக்கு அளப்பரிய சுப பலன்களை தரப்போகுது.
உங்களது கவனம் மற்றும் ஞாபக சக்தி அற்புதமாக வேலை செய்யும். உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி துறையில் உள்ளவங்களுக்கு உதவித்தொகை மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தர்க்கம் மற்றும் கணிதம் சம்பந்தமான பாடங்களில் சிறந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. மேலும் மே 2026க்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீட்டில் செவ்வாயால் வீட்டில் ஏற்படும் அமைதியின்மையை தவிர்க்கவும், 6ல் உள்ள யோகக்காரகன் சுக்கிரனால் தொழில் லாபங்களை பெறவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றலாம். 2ஆம் வீட்டில் உள்ள ராகுவால் வார்த்தைகள் தவறாமல் இருக்கவும், நிதி நஷ்டங்களை தவிர்க்கவும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மனை வழிபடுங்க. மேலும் சுகஸ்தானத்தில் உள்ள உஷ்ண தோஷங்கள் மற்றும் தாயாரின் உடல்நல குறைபாடுகளை குறைக்க செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபம் ஏற்றுங்க. சிவனுக்கு ஜலாபிஷேகம் செய்யுங்க. மேலும் தொழில் மற்றும் ஆரோக்கியத்தில் குரு சுக்கிரனின் அனுகூலமான தாக்கத்தை பெற பசுக்களுக்கு பச்சை புல் அல்லது பழங்களை உணவாக கொடுக்கலாம். இவ்வாறு பரிகாரத்தை மேற்கொள்ளும் போது இந்த தாக்கங்கள்லேருந்து உங்களால் விடுபட முடியும். மேலும் 4ஆம் வீட்டில் செவ்வாயின் உக்கிரமும் 2ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரமும் பேச்சில் கடுமையையும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கணுங்க நீங்கள். மேலும் மே 11 அன்று சுகஸ்தானாதிபதி செவ்வாய் தனது சொந்த வீடான மேஷராசியில் 4ஆம் வீடு நுழைவதால் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள், புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கு இது சாதகமான நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் மாத ராசி பலன் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும். சில நேரங்களில் பொறுமை நல்ல பலன்களை தரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே எதிர்மறையானதாகவே இருக்காது. ஆனால் உங்கள் முதலாளி ஒரு பெண்ணாக இருந்தால் தவறுதலாக கூட அவங்கள நீங்கள் விமர்சிக்காதீங்க. சக பெண் ஊழியர்களுடன் நல்ல நடத்தையை பேணுவது சிறந்த பலன்களை தரும். மாதத்தின் முதல் பாதியில் புதன் சாதகமான நிலையில் இருக்கும். வணிக முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள்லாம் ஒப்பீட்டளவில் நன்மை பயக்கும். மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் பலவீனமான பலன்களை தரலாம். கவனமாக இருங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு குரு வெற்றியை தரக்கூடும். மேலும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு சில நல்ல விஷயங்களை கூட கொண்டு வரலாம். மின் சாதனங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் புதிய மின்னணு சாதனங்கள்லாம் வாங்க நீங்கள் ஆசைப்படலாம். காதல் உறவுகளுக்கு இந்த சூழ்நிலை ரொம்பவே சாதகமாக கருதப்படுதுங்க. சனியின் செல்வாக்கு தொடர்ந்து 5ஆம் வீட்டின் மீது இருந்தாலும் 5ஆம் அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். திருமண வாழ்க்கைக்கு மே மாதம் சராசரியாக இருக்குங்க. பெரிய பாதகங்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் புத்திசாலித்தனமாக சேமிக்க முயற்சித்து பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டால் குருவின் 9வது பார்வை உங்கள் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் பெரியவர்களின் வழிகாட்டுதலின் கீழே சேமிக்கிறது உதவியாக இருக்கும். உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நல்ல ஆரோக்கியத்திற்கு காரணமாக கிரகமான சூரியன் நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்வார். பரிகாரமாக நீங்கள் உங்கள் திறனுக்கு ஏற்ப ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்கலாம். மேலும் எதையும் திட்டமிட்டு செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடையும். இருந்தாலும் அவ்வப்போது சில அசௌகரியங்கள்லாம் வந்து போகும். தூக்கத்துக்கு ஆசைப்படாமல் உழைச்சிங்கன்னா தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாக்குவன்மை கூடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களிடம் மென்மையை கடைபிடிங்க. நல்ல பெயர் கிடைக்கும். பணிமாற்றம் கிடைக்கும். புதிய இடத்துல பணிச்சுமை ஏற்படலாம். புன்முறுவலோட ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வனே செய்யுங்க. தொழில் செய்கிறவங்க லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யுங்க. எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கும் நேரங்க இது. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. தைரியத்தை இழக்காதீங்க. எல்லாம் நல்லபடியே நடக்கும். வீடு, வாகனம், ஆபரணங்கள் வாங்கும் போது கவனமாக வாங்குங்க. தாய்வழி உறவினர்களோட தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்க போகுதுங்க. வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ரொம்பவே பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டங்க இது. பெண்களுக்கு குழந்தைகள் நலன் சிறக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க.
அப்பப்போ ஏதாவது நோய்கள் வந்து மருத்துவம் பார்த்து சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. பேச்சிலையும் செயல்லையும் கவனம் தேவை. மாணவ மணிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு படிக்கணும். படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம், கவனமாக இருந்து படிங்க. தங்களது முழு திறனையும் பயன்படுத்தினா வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறது மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனம் தேவை. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் தீரும். பரிகாரமாக நீங்கள் வில்வ இலையை பறித்து சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள் உங்களுக்கு திங்கள், புதன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.